வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு கல்வி அதிகாரி போனாராம். இப்போ ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் நீதி கதை ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே அவர் கூப்பிட்டு, என்ன பீரியட், ஏன் நீதி கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாராம். உடனே அந்த ஆசிரியர் சொன்னாராம், இல்லை சார், இது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்லி அந்த பீரியட் தான், புக்கு இன்னும் வரல, அதனால நான் நீதி கதை சொல்றேன்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். புக்கு வரலன்னா பாடம் நடத்த முடியாதான்னு அந்த அதிகாரி கேட்டாராம். ஆமா சார்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். சார் நீங்கள் தள்ளுங்கன்ட்டு நேராக வந்து அங்கேருந்து கரும்பலகையை காட்டி, இந்த கரும்பலகை எதனால் செய்யப்பட்டது? ஒன்று மரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு பசங்கள்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மரங்களெல்லாம் சொல்லுங்கன்னாங்க. எந்த மரத்தில் பழம் இருக்கும், எந்த மரத்தில் கிளிகள்லாம் கூடு கட்டும், காட்டில் இருக்கிற மரங்களை பற்றிலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒன்று இந்த மரத்தில் வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டார். ஒன்று சில பேர் நாற்காலி செய்யலாம், மேஜை செய்யலாம், அதில் ஒரு பையன் செய்யலாம், கப்பல் கூட செய்யலாம். சரி, கப்பலை வந்து வரேன்னாங்க. கப்பலை வரைஞ்ச உடனே கப்பல் துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டாராம். ஒன்று அவங்க இங்கே சென்னை, விசாகப்பட்டினம், தூத்துக்குடிலாம் சொன்னாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற ஒருத்தர் பேரை சொல்லு கப்பல் கட்டவரை, ஒன்று வஉசி பேரை சொன்னாங்களாம். உடனே வஉசிக்கு நெருங்கின நண்பராக இருக்கிற ஒரு பேரை சொன்னால் அவங்க பாரதியார் பேரை சொன்னாங்க. பாரதியாரை பற்றி சொன்னவுடன், பாரதியார் என்ன பாட்டு எழுதியிருக்காரு? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், அப்போ வானம் கீழே விழுமாட்டு, அப்புறம் வானத்தை பற்றி, மழையை பற்றிலாம் அப்படி சொன்னாராம். சொல்லிட்டு இந்த ஆசிரியர் பார்த்து சொன்னாரா, பார்த்தீங்களா, ஒரே ஒரு கரும்பலையில் தொடங்கி நான் சோஷியல் சயின்ஸு, தமிழ், இலக்கியம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு, பார்த்தீங்களா, இப்படி கொண்டு வரது தான் பாடம்னாராம். அதுக்கு இந்த வாத்தியார் சொன்னாராம், இது மாதிரி நான் கூட நடத்துவேன் சார், நடத்தி முடிச்ச உடனே பையன் கேட்பான், இதிலிருந்து கேள்வி வருமானு கேட்பான் அப்படின்னாராம். சில நேரங்களில் ஆசிரியர்கள் சந்திக்கிற ஒரு சவால் என்னன்னா, ஒரு பாடத்தை ஆர்வம் ஊட்டுறதுக்காக நம்ம ஒரு கதை சொல்லுவோம். ஆனால் எக்ஸாமில் அந்த கதையை எழுதி வச்சுருப்பான். நாம் தப்பு போடுவோம். ஏன்னா பாடத்தை அவன் எழுதலை, பாடத்தை உணர்த்துவதற்காக நான் சொல்லுகிற கதையை அவன் எழுதியிருக்கான். இப்போது அவன் பாடத்தை கேட்கலையே தவிர கதையை கேட்டிருக்கானே, அந்த கவனித்தல் திறனுக்கு நம்ம மார்க் கொடுக்கறது இல்லை. இதுதான் சிக்கல். அப்போது சிலபஸ்ங்கிற ஃப்ரேமுக்குள்ளே உட்காந்து அவனுடைய அந்த சிலபஸுக்குரியதை மட்டும் அவன் சொன்னால்தான் அவன் அறிவாளி என்கிற ஒரு சிரமம் இருக்கிறது. அவனுடைய கற்பனை திறன், கவனித்தல் திறன், உள்வாங்கும் திறன், நினைவாற்றல் திறன் பாடத்திட்டத்தில் மட்டுமல்ல, பாட புத்தகத்தில் மட்டுமல்ல, சிலபஸ்குள்ள மட்டுமல்ல, வெளி உலகத்திலும் இருக்கிறதை பள்ளி அங்கீகரிக்கிற பொழுதுதான் அதே திறனை அவன் பாடத்திலும் காட்டுவான் என்கிற மிகப்பெரிய உண்மை இந்த சின்ன சம்பவத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.